ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, மகா பிரதோஷம். இன்றைக்கி பிரதோஷங்க. எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போங்க. அதாவது நேரம் அந்த நேரம் ஃபிக்ஸட் டைம் 3:30 போயிடுங்க. போயிட்டு நந்திகேஸ்வரரை அபிஷேகம் பண்ணுறப்ப அதை முழுக்க முழுக்க பாருங்கள். அப்புறம் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்பக்கமாக இருந்து சிவனை தரிசியுங்க. அந்த மாதிரி தரிசிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத நடக்கும். அதே மாதிரி நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்ட நிலையெல்லாம் தீரும். அதுக்கப்புறம் அதாவது நான் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்த நந்திகேஸ்வரர் கையிலேருந்து சண்டிகேஸ்வரர் கையில் வரையிலும் அப்படியே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே திரும்பி சிவன் உள்ளே போங்க, சிவன் கோவில் உள்ளே போங்க. அந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி இந்த நாளில் எந்த தீய செயல் செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு கஷ்டத்தை வேண்டுறீங்களோ அதை இன்றைக்கி சிவபெருமான் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி அருளும் கொடுப்பாரு. அவரை விட ஒரு தெய்வம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி இந்த பிரதோஷ வழிபாடை நல்லபடியாக செய்யுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க இன்றைக்கி. இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். கண்டிப்பாக எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவர் கையில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே நல்ல வளமோடும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும். நான் கடவுளாண்ட பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொருத்தருமே ஒரு தொழிலை நம்பி வாழ்க்கையில் முன்னேறணும். நான் கடவுளாண்ட நான் வேண்டுறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. அதே மாதிரி சிவனை நம்புங்க. அவரை விட தெய்வம் வேறு யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக சிவன் அருள் நம்மளுக்கு கிட்டுச்சுன்னா நம்ம வாழ்கிறது பெருசு இல்லைங்க. அதாவது இறந்து போகிறப்ப நம்ம கிடைக்கிற ஒரு பாவ புண்ணிய கணக்கு ஒன்றுன்னு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் நம்ம போயிட்டு நல்லபடியாக மோட்சத்துக்கு போகிறோமோ இல்லை இன்னொரு பிறவியில் நம்ம எடுத்து வருமோ பூமிக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சிவபெருமானை வணங்கினோம்னா கண்டிப்பாக அவர் காட்சி தருவாருங்க. அவரை விட தெய்வம் வேறு யாருமே இருக்க முடியாது. பக்தர்களே, நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானை வணங்குங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் சிவன் பக்திங்க. ரொம்ப சிவன் பக்தி. நான் கொஞ்சம் கண்ணீர் உருகி அவர் கையில் நான் வேண்டினேன்னா வேண்டிட்டு வருவேன். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளவே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் அந்த மாதிரி தாங்க. இன்றைக்கும் ஒருத்தரை வாழ வச்சு தான் பார்த்துருக்கணுமே கண்டி ஒருத்தரை அழித்து நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு தீய செயல் பண்ணக்கூடாது. நம்ம அவங்க கையில் நல்லதே நினச்சி நல்லதையே பேசணும். அதை கண்டிப்பாக கடவுள் மட்டும்தான் பார்ப்பாரு. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நீங்களும் நல்ல செயலை செய்யுங்க. அப்புறம் பெண்களே, எல்லாருமே ஒத்துழைச்சி, பெண்களும் ஆண்களும் இருவரும் ஒத்துழைச்சி குடும்பத்தை ஒரு அன்புடனும் ஆதரவுடனும் எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும். அதை நான் கடவுளாண்ட கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எல்லாமே இந்த ஷார்ட்டை நான் இந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்து நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் பயன்பெற்று எல்லாரும் ஆசையுடன் நல்லாட்சியுடன் வரணும் அப்படின்றதுக்காக, முன்னிலைமைக்கு வரணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். எல்லாருமே பாருங்கள் மக்களே. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.